Hi, hello friends, welcome back to my channel armommy Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கிரீமியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இட்லி, தோசை, பிரியாணி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் எம்மியான காம்பினேஷனா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபிக்கு ஒரு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்திக்கலாம். இதில் வந்து நம்ம 3 பொருள் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இருக்க விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்திக்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழ சாறு இது 3ம் சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 hour வந்து ஊற வைக்க போகிறோம். 10லேருந்து 20 நிமிஷம் ஆச்சும் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா பொருள் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 கிராம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வந்துட்டு பேன் வச்சுட்டு இது நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட், அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிரேவிக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோம்பு சீக்கிரம் வறுப்பட்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து கவனமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை மட்டும் வறுத்து எடுத்துட்டு இந்த கேஷ்யூஸை வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அப்படியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னொரு மெத்தட் தான். இப்போ நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு அது கூடவே 2 தக்காளி பழமாக இருக்கிறதா பார்த்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி தான், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஓகே, இதனால ஓகே. நல்லா வந்து வெங்காயம் எண்ணெயில் வதங்கட்டும். இந்த டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் வந்து சேர்த்திட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த டைமில் தண்ணி எதுவுமே வந்து சேர்த்த தேவையில்லை. சிக்கன்லேருந்து தானாகவே வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தானாக தண்ணி சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகிடுக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப ஸ்பைசினஸ் கம்மியாக தான் இருக்கும். கேஷ்யூஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பைசினஸ் வந்து நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லேயும் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம், மசாலா அரைக்கும் போதும் சேர்த்திருக்கோம். அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சால்ட் பத்தாத மாதிரி இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் முந்திரி பருப்பு சேர்த்திருக்கிறதுனால அது பேனில் வந்து அடியில் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சூப்பராக வந்து சிக்கன் வந்து குக் பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக எம்மியாக க்ரீமியாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக இதில் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவி இறக்கிக்க போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி வந்து ப்ரௌன் ஆனியன்ஸும் வந்து வதக்கி சேர்த்திருக்கேன். பிரியாணி செஞ்சதுனால அதுக்கு ப்ரௌன் ஆனியன் சேர்த்தனால அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான், இது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நமக்கு சூப்பர் எம்மியான சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணுறது எப்படி நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.